நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பாவான்னு நெனச்சு ரொம்பவே வந்து இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லியோட அண்ணி நாகம் இருக்காங்க இல்லையா? அவங்க இருந்துட்டு வந்து இப்போ நல்ல ஒரு முடிவ எடுத்திருக்காங்க. என்னதான் வந்து நம்ம மல்லிய வந்து அவங்களுக்கு புடிக்காது அப்படின்னு இருந்தாலுமே கூட, அவங்களோட சுயநலத்துக்காக நம்ம மல்லிய எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிடணும். அப்பதான் வந்து நம்ம இங்க சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து நடக்க போறது நம்ம மல்லிக்கு மட்டும் அதிர்ச்சியா இல்ல. நம்ம நாகுக்கும் வந்து அதிர்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆசைப்படுறது அவங்க தான். நம்ம மல்லி வந்து விஜய்க்கு பொண்டாட்டி ஆகணும். அந்த சொத்து எல்லாமே வந்து மல்லிக்கு வரணும். அப்பதான் வந்து நம்ம ராஜா கணக்குல வாழ முடியும். அதாவது ராசாத்தி கணக்குல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இங்க என்ன நடந்தாலும் சரி, இவங்களோட வாழ்க்கை முறை வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணி நாகுக்கு வந்து சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த அவங்க அண்ணா இருக்கார் இல்லையா பாபு, அவரு வந்து இப்போ பயங்கரமா நம்ம மல்லிய மிரட்டுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து கூட்டிட்டு போறதுக்காகவும், மல்லி கிட்ட பேசுறதுக்காகவும் வராங்க. அந்த நேரத்துல இதுதான் விஷயம். நீங்க வந்து இங்க இனிமேல்லாம் வராதீங்க. என் தங்கச்சி வந்து உங்கள பார்க்கறதுக்கோ, இல்ல உங்கள வந்து உங்க கூட வந்து வரமாட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவர் வந்து சொல்லப் போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெண்பாவ பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க சித்தி அதாவது இங்க வந்து இந்த போதும் பொண்ணு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரஞ்சித் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரையுமே வந்து இங்கேயே இருக்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க போட்ட அந்த கண்டிஷனையும் வந்து இப்போ ஒத்துக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம மல்லிய வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெண்பா இருந்துட்டு நான் இப்படிதான் கோவத்துல தப்பா பேசிட்டேன். எனக்கு வந்து மல்லி அம்மா மறுபடியும் வேணும் அப்படின்ற மாரி கேட்டுருக்கும்போது தான் நம்ம மல்லிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. கையில கயிறெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தூக்க மாட்டிக்குவேன். நான் வந்து அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். நான் சொல்ற மாரி வந்து நான் சொல்ற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம விஜயும் அந்த நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. மாஸ் என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா அவரு வந்து சொல்றாரு, "நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம மல்லி என்ன விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான், என் பொண்ணுக்கும், எனக்கும் அவ வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வருது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லிய வந்து தன்கிட்ட ஒப்படைச்சுருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசலையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, "நான் வந்து என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு என் மல்லிய வந்து குடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மாப்பிள்ளைலாம் பார்த்தாச்சு. நான் ஃபிக்ஸ் பண்றேனோ இல்லையோ, அந்த மாப்பிள தான் வந்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க மறுபடியும் இங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இது வந்து நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியோ இல்லையோ, நம்ம மல்லிக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான். என்னதான் விஜய் வந்து மனசு மாறி நம்ம மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நம்ம மல்லி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனசு அவ்ளோ காயப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் காயப்படுத்தியிருக்காரு. அதுதான் வந்து ஒரு உண்மையான ஃபேக்ட்ன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பாபுவோட மனசு மாறுச்சு அப்டின்னா, கொஞ்சம் வந்து வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த ஞாபகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம மல்லி வந்து எப்படியாச்சு நம்ம விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நெறைய பிளான வந்து அவ பண்ணுவா. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.